வடமாகாணத்தின் மன்னார் வவுனியா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முற்பணம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டுக்கு ஒரு சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் இந்த கொடுப்பனவு தமக்கு வழங்கப்படவில்லை என யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதிகளில் கடமையாற்றும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனைய மாகாணங்களில் இந்த கொடுப்பனவு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முற்பணம் உரியவாறு வழங்கப்படாமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதுடன் சமமான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகிறார். வடமாகாணத்தில் மன்னார் வவுனியா கல்வி வலயங்களுக்கு ஏனைய கல்வி வலயங்கள் இந்த பண்டிகை கால உட்கொடுப்பதாக கொடுக்க இல்ல. இப்ப இது 5000 ரூபாய் யாருக்குமே கிடைக்கும். இப்ப இது பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு தெரியும் எங்களை தமிழ் புத்தாண்டுக்காக தான் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் வடமாகாண கல்வி அதிகாரிகளோட கேட்கும். அவங்களுக்கு முறையாக பள்ளி கிடைச்சிருந்து அவங்க சொல்றாங்க. அப்ப இது பெரிய ஒரு பிரச்சனை. வடமாகாண ஆசிரியர்களுக்கு கொடுக்காத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏதாவது அவங்களுக்கு இது கொண்டாடுறதுக்கு உரிமை இல்லையா? அதனால இதுக்கு இது சம்பந்தமாக தகுந்த நடவடிக்கை எடுக்க. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சர் என் குருகுலராசாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பண்டிகை கால முற்பண கொடுப்பனவிற்காக ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் அதனை வழங்கியிருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் வடமாகாண கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கும் போதுமானதாக இல்லை எனவும் மாகாண கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.